அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா என்னென்னா கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராக்டிஸிங் ஆசனாஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன. ஏனோ தானோன்னு வந்து ஆசனா செய்யலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிலாம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோட். ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த ட்ரெஸ் ப்ராப்பர் ஃபார் தி ஆசனாஸ்? த மினிமம் பாசிபிள் ட்ரெஸ் இஸ் ரெக்கமெண்டட். More area of our body should be exposed to the atmosphere. The dress should be loose and preferably elastic in nature. Prefer cotton materials to other kinds. So ட்ரெஸ்ஸு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு ஆசனாஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படின்னா மினிமம் பாசிபிள் ட்ரெஸ்ஸை வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்ஃபியருக்கு நம்மளுடைய சூரியனை வந்து நம்மளுடைய உடம்புல வந்து படுற மாதிரி இருக்கிறது மாதிரியான ஒரு நல்ல ட்ரெஸ் நமக்கு வேணும். அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர், அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஏற்ற ட்ரெஸ்ஸை நம்ம அணியலாம். அது எலாஸ்டிக்காக இருக்கலாம். அதாவது முக்கால்வாசி அந்த டிஷர்ட்ஸ் இதெல்லாமே அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இல்லையா? இப்படி நீங்கள் வளையும் போது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி அது காட்டன் மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது டைம். மார்னிங் காலையில் செய்யலாம், இல்லைனா ஈவினிங் செய்யலாம். நீங்கள் மத்தியானம்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லதில்லை. நீங்கள் காலையில் அதுக்குன்னு ஒரு நேரம்ன்றது முக்கியம், ட்ரெஸ்ஸுன்றது முக்கியம் ஆசனா செய்கிறதுக்கு. த மார்னிங் செஷன் வில் பி குட். காலையில் செய்கிற எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் ஆசனாஸாக இருந்தாலும் அது நல்லது, உடல்நிலைக்கும் அது நல்லது. பிகாஸ் டியூரிங் த மார்னிங்ஸ் த அட்மாஸ்ஃபியர் இஸ் பியூர் அண்ட் காம் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபோக்கஸ். காலையில் நீங்கள் செய்ய போது அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதலாக, ஒரு சத்தம் இல்லாமல், ஒரு தூய்மையாக அப்படி இருக்கும். அப்புறம் வண்டி போகும், வண்டி சத்தம் கேட்கும், புகை வரும், அந்த மாதிரி அது எல்லாமே ரெகுலராக நிறைய நாய்ஸ் டிஸ்டர்பன்சஸ் கூட இருக்கும் அட்மாஸ்ஃபியரில். இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபோக்கஸ் அவர் மைண்ட் இன் டிசைர்ட் டைரெக்ஷன். அதே மாதிரி நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் அது ஏதுவான நேரம், அதிகாலை நேரம் அப்படிங்கிறது, இல்லை காலை நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. பிளேஸ், அது மாதிரி இடம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே நீங்கள் வந்து ஆசனாஸை செய்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம். வைல் இஸ் ப்ராக்டிஸ் யூ ஷுட் நாட் பி டிஸ்டர்ப் பை அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு அதாவது வண்டி போகிற சத்தம் அந்த மாதிரி, இல்லை வேறு ஏதாவது வேலைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் அது வந்து என்ன பண்ணுவோன்னா யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறத நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ யோர் பிளேஸ் தட் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் செலக்ட் பூஜா ரூம் ஆர் செப்பரேட் ஹால் ஆர் பெட்டர் இஃப் யூ ஹாவ் ஓப்பன் டெரஸ் த பிளேஸ் ஷுட் ஹாவ் ப்ராப்பர் வென்டிலேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அந்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம். அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுன்றது. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் பூஜை ரூமில் நீங்கள் போய் பண்ணலாம், இல்லை ஒரு ஹாலில் தனியாக நீங்கள் பண்ணலாம், இல்லை அப்படியும் இல்லை ஒரு டெரஸ் இருக்குது உங்கள்கிட்ட, மொட்டை மாடி இருக்குது, இல்லை பால்கனி இருக்குது, அங்கே நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படி அந்த ஒரு நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு இடமா இருக்கலாம், ஃப்ரீ ஃப்ரம் டஸ்ட், அதே மாதிரி தூசி இல்லாத இடமா இருக்கலாம். ஆன்ஸ் அண்ட் குவைட் காம் நேச்சர். ஸோ அது அமைதல் உள்ள ஒரு இடமா இருக்கணுங்கிறது தான் அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல். அடுத்தது பாடி ஷுட் பி க்ளீன். நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும். பர்டிகுலர்லி நம்மளுடைய குடல், ஸ்டொமக், வயிறுங்கிறதும் குடல், இன்டெஸ்டைன் ஷுட் பி எம்டி. அது வந்து காலியாக இருக்கணும். நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு நான் யோகா செய்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. அப்போ உங்களுடைய பாடி வந்து, உங்களுடைய ஸ்டொமக் வந்து எப்படி இருக்கணும்னா காலியாக இருக்கணும். ஃபினிஷ் யுவர் மார்னிங் ரொட்டீன்ஸ். ஓகே, நீங்கள் மார்னிங்கில் ப்ரஷ் பண்ணுறீங்களா, ப்ரஷ் பண்ணுங்கள். டேக்ஸ் யுவர் பாத் அண்ட் ஆஃப்டர் 15 minutes ப்ராக்டிஸ் த ஆசனாஸை. நல்லா குளிச்சுட்டு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆசனாஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the பாடி ஷுட் பி லைட் அண்ட் ஃப்ரெஷ். உடல் வந்து ஒன்றும் வெயிட் அதிகமாக சாப்பிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணாமல் நல்லா லைட்டான பாடியில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
Hence the asanas are done during in the early மார்னிங் ஹார்ஸ் ஆர் டியூரிங் த ஈவினிங். அப்போ நம்ம பண்ணும்போது மார்னிங் இல்லைனா ஈவினிங்கில் பண்ணால் தான் ஆசனாஸ் வந்து நல்லது. அப்போ லைட்டான பாடி நமக்கு இருக்கும் அப்படின்னு. சீக்வன்ஸ் யூஸ்வலி த யோகிக் ஆசனாஸ் ஆர் டன் அலாங் வித் பிராணாயாமா and meditation practices in the following sequence. ஃபஸ்ட்டு யோகிக் ஆசனாஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா பிராணாயாமா, அப்புறம் மெடிடேஷன் ப்ராக்டிஸு, அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் மற்ற எல்லா ஆசனாஸும் நீங்கள் செய்வீங்க. அந்த சீக்வன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணி அடுத்தது மித்த எல்லாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆசனாஸ்க்கு சீக்வன்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து எது பண்ணணும் அப்படின்னு அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தென் ஃபாலோ இட் வித் பிராணாயாமா அண்ட் கோ ஃபார் மெடிடேஷன் த லாஸ்ட். அதே மாதிரி நீங்கள் கடைசியாக மெடிடேஷனுக்கும் போட்டு நீங்கள் முடிங்க அப்படின்னு. அடுத்தது ஸ்ப்ரெட். The asana is done on a flat horizontal surface covered with a clean blanket, preferably a cotton cloth. இப்போ பார்த்தீங்கன்னா யோகா மேட்டுன்னே விற்கிது. அந்த யோகா மேட்டை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா அந்த முட்டிக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்காம நல்லா அழகாக அந்த மேட் இருக்குது. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லா ஃப்ளாட்டான ஒரு தரையில் நீங்கள் செய்யணும். மேடு பள்ளம் இல்லாத ஒரு சரிசமமான இடத்துல நீங்கள் வந்து பண்ணணும். அது உள்ள ஒரு பிளாங்கெட் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு துணியை நீங்கள் போட்டுக்கோங்க, அது ஒரு காட்டன் கிளாத்தாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே எல்லாருமே என்ன பண்ணிட்டுருக்காங்க, இப்போதைக்கு எல்லாருமே யோகா மேட்டை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஜ் லிமிட், இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு யோகா லிட்ரேச்சர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் ப்ராக்டிஸ் ஆசனாஸ் ரைட் ஃப்ரம் த ஏஜ் 12. 12 வயசில் இருந்தே எல்லாருமே வந்து என்ன பண்ணலான்னா ஆசனாஸ் செய்யலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்டுன்றது இல்லை, எல்லா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே செய்யலாம். However, the children should not remain in their final pose for long duration as adults do. குழந்தைங்க செய்யும்போது அந்த ஃபைனல் போஸ் செய்கிறாங்க இல்லையா, அதில் ரொம்ப நேரம் வந்து அந்த போஸில் இருக்கக்கூடாது. அடல்ட்டு செய்கிற மாதிரி அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரையாரிட்டி அது மாதிரி ஃபார் குட் ரிசல்ட்ஸ் asana practice should begin with a savasana. This helps the body to attain normal metabolism level, which is a suitable stage for beginning the practice. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆசனாவை சவாசனா அப்படிங்கிற ஆசனாவில் ஸ்டார்ட் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும் நம்மளுடைய உடம்புல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிகின் பண்ணுறதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. முறைப்படி நம்ம செய்யணும். அடுத்தது கான்சன்ட்ரேஷன்றது முக்கியம். டியூரிங் த ஆசனா ப்ராக்டிஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் அ மஸ்ட். நீங்கள் கவனித்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஈஸிலி அச்சீவ்ட் when you attempt to see the tip of the nose with your eyes and try to see with your eyes the center of your forehead. அப்போ கண்ணு ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுடைய மூக்கை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ஒருநிலைப்படுத்தி நம்ம மூக்கோடைய நுனியை வந்து பார்க்குறோம், டிப் ஆஃப் த நோஸை பார்க்குறோம். ஆர் என்ன பண்ணுறங்க, ட்ரை டு see with your eyes the center of your forehead. நீங்கள் வந்து நெற்றியினுடைய நடுப்பகுதியை நீங்கள் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்று மேலே நடுப்பகுதி இல்லைன்னா கீழே இருக்க மூக்குக்கிட்ட இருக்கிற நடுப்பகுதியை நீங்கள் பார்க்குற அப்போ உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்தது இனிஷியேஷன் போது யோகிக் ஆசனா ப்ராக்டிஸ் நீட்ஸ் இனிஷியேஷன் ஃப்ரம் அ டீச்சர் வந்து கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப அவசியம். ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுங்க, இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு யார் சொல்லிக் கொடுக்கணுன்னா ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க. தட் இஸ் இன் த இனிஷியல் ஸ்டேஜ் த லேர்னிங் ஷுட் பி ஃப்ரம் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு குரு இஸ் எசென்ஷியல். அப்போ அவங்களுக்கு ஒரு குருங்கிறது ரொம்ப தேவை. அப்போ தான் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்களால ஏன்னா இதுக்குன்னு இவ்வளோ முறைகள் இருக்குது, அந்த முறைப்படி அவங்க கற்றுக்கிட்டால் தான் அந்த ஒர்க் ஆகும். சில பேருக்கு பார்த்தா கையை தூக்கினா கையை பிடிச்சிக்கும், கை நின்றுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு முறை இருக்குது, அந்த முறைப்படி நம்ம செய்தால் மட்டும்தான். அப்போ அதுக்கு ஒரு குருவோடைய அனுபவங்கள்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு.
Diet அடுத்தது. Diet, there is no specific dietary rules for the asana practitioners. However, as far as possible, natural foods that are in light and easily digestible conditions should be included in our daily diet. ஸோ டெய்லி டயட்டில் நீங்கள் இந்த டயட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த டயட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் இயற்கை உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த இயற்கை உணவுகளும் அது எளிதாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை லைட்டான ஃபுட்டாக இருக்கலாம். டெய்லி நீங்கள் உங்களோட டயட்டில் இப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் உட்கொள்ளும்போது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ரெகுலேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் ப்ராக்டிஷனர். ஸோ யோகா செய்கிற ஒவ்வொருத்தருக்குமே நல்ல சத்தான ஒரு உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். he should never take a stomach full of food. வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது என்றைக்குமே. யோகா டீச்சர்ஸ் insist that 2/4 of the stomach volume alone should be filled with food, 1/4 with water, and the remaining quarter should be kept empty. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2/4ன்றது எப்படி இருக்கணும்னா ஃபுட் இருக்கணும், அதில் ஃபுட்னால் இருக்கணும். அடுத்தது 1/4 என்ன இருக்கணும் அப்படின்னா தண்ணி இருக்கணும். மிச்சது எல்லாமே என்னவாக இருக்கணும்னா எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் யோகா. யோகாவுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதில் 1-2 பாயிண்ட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு போகுது. இல்லை சப்போஸ் 5 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எழுதணும். அதுக்கப்புறமேட்டு இதே செப்பரேட் டாப்பிக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜாக இருக்குது யோகா பண்ணுறதுனால, அதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோகா இஸ் ஈஸி டு பர்ஃபார்ம். யோகாங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், அது ஒரு அட்வான்டேஜு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. எனிபடி கேன் டேக் பார்ட் இன் இட் அண்ட் பர்ஃபார்ம் அக்கார்டிங் டு ஒன்ஸ் கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி. யோகா டஸ் நாட் ரெக்வயர் எக்யூப்மெண்ட் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ். யோகாவுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி யோகாவுக்கு தனியாக எக்யூப்மெண்ட்ஸு எடுத்துகிட்டு வாங்க, இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தேவைப்படாது. அது ஒரு அட்வான்டேஜ். யோகா ப்ராக்டிசஸ் can be performed and practiced by everyone, whether child or adult, man or women, young or old, rich or poor, without reservation or without any difficulty. யோகா ப்ராக்டிஸுங்கிறது எல்லாராலையும் செய்யக்கூடியது, ஒவ்வொருத்தரையும் செய்யக்கூடாது. அது குழந்தையாக இருக்கலாம், இல்லை வாலிபர்களாக இருக்கலாம், இல்லை அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறு வயதாக இருக்கலாம், இல்லை பெரிய வயதாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம். எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனோ ஒரு ரிசர்வேஷன் யாராக இருந்தாலும் சரி அவங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. குறைபாடுகள் இருக்கிறவங்களும் செய்ய முடியலாம். பை டூயிங் ஆல் ஆக்டிவிட்டீஸ் pertaining to all sort of exercise such as tension, contraction, expansion and thrusting, or perform the exercises and activities removing tension, worries, etc. All sorts of tension and fatigue is removed, the strength and energy is recovered and regained. ஸோ இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எல்லா எக்ஸசைஸும் எல்லா சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ், அது டென்ஷனை கேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸசைஸும் ஆக்டிவிட்டீஸும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய கவலைகளில் நம்மளுடைய டென்ஷன்ஸை எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து எடுத்து போடக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்காக உதவுது. அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, நம்மளுக்கு பலத்தை கொடுக்குது, நம்மளுடைய உடலுக்கு, நம்மளுடைய மைண்டுக்கு. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தோன்னா அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்றாங்க. Yoga has a special place and importance to refresh the mind and body and to regain the lost or spent energy from spiritual point of view. யோகா அப்படிங்கிறது ஒரு அதுக்குன்னு தனித்துவமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி முக்கியத்துவமும் கொடுத்துருக்கு. முக்கியமாக அது மனதளவு மைண்ட் அண்ட் பாடி உடலுக்கும் அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்றது. நீங்கள் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எதையாவது இழந்துருக்கீங்க, இந்த எனர்ஜி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, என்னோடய ஸ்கோப்பு போயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் அது திரும்ப பெற வைக்க முடியக்கூடிய ஒரு இதாக இருக்குது அப்படின்றாங்க. கிளாண்ட் செக்ரீஷன்
பிகம்ஸ் நார்மல் பாடி ஆர்கன்ஸ் கெட் ஸ்ட்ராங்கர் அண்ட் எனர்ஜெட்டிக். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸு அந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே என்னவாகுது, நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் நல்ல பலத்தோடையும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதுக்கு அது உதவி செய்யுது. ஸ்டொமக் இந்த ஹியூமன் ஆர்கன்ஸ் இஸ் த மதர் ஆரிஜினேட்டர் ஆஃப் ஆல் டிசீசஸ் அண்ட் சிக்னஸ். இப்போ வயிறு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த வயிற்றில் இருக்கிற இந்த ஹியூமன் ஆர்கன் அந்த வயிறில் அதுதான் மதர்னு சொல்லுவாங்க, தாயின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் வரதுக்கான காரணம் முக்கியத்துவம் எல்லாமே வயிற்றுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு. இட் இஸ் அ ரூட் காஸ் ஆஃப் ஆல் இல்னஸ். எல்லா இல்னஸ்க்கும் அதுதான் அதுதான் வேறாக இருக்குது. தட் இஸ் ஆல் டிசீஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் தி ஸ்டொமக் டியூ டு யோகிக் எக்ஸசைசஸ் பர்டிகுலர்லி pertaining to stomach. அந்த எல்லா வியாதிகளுக்கும் எதுதான் முக்கியமான இடமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வயிற்று பகுதியாக இருக்குது. அந்த யோகா நம்ம பண்ணும்போது ஸ்டொமக்குக்கு நம்ம நிறையா எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி டைஜஷன் அது கிளென்ஸ் பண்ணுது, அது ரெகுலர் ஆக்குது, கான்ஸ்டிபேஷன் எல்லாமே போகுது. அப்படிங்கிறது தான் யோகா மூலயமா நடக்குது. அப்போ ஸ்டமக்கில் நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு எந்த வியாதியும் வராது. அப்போ அதுக்கு யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிப்ரா ஸ்பைனல் கார்ட் ரிமைன்ஸ் எரெக்ட். ஸ்பைனல் கார்ட்ஸ் இருக்குல்ல, பின்னாடி இருக்க முதுகெலும்பு, அது என்ன ஆகுது, அதுலேயும் ஸ்டிஃப் ஆகுது. அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போக முடியும் ஆசனா செய்கிறது மூலயமா. நர்வ் ஸ்ட்ரென்த், நரம்புகள் நல்லா பலன் அடையுது, அது நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்குது, அந்த இம்ப்ரூவ் ஆகுது இந்த ஸ்ட்ரென்த்லாம். லேடிஸ் பிகம் பியூட்டிஃபுல், சார்மிங் இன் பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் சைஸ், ஃபுல்லி டெவலப்ட் இன் ஆல் தேர் ஆர்கன்ஸ், ஃபிட் அண்ட் அட்ராக்டிவ் வித் எலிகண்ட் கேட். பெண்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக மாறுறாங்க. அவங்களுடைய இடை நளினமாக இருக்குது, அவங்களோட சைஸு, அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஃபிட்டாக இருக்குது அப்படின்றாங்க இந்த யோகா செய்கிறது மூலமாக. ரிமைன் எவர் யங்கர், எப்பொழுதுமே இது பொய். ஆக்சுவலாக யாருமே என்றைக்குமே யங்காகவே இருக்க முடியாது. அந்தந்த ஏஜுக்குரிய வளர்ச்சி பாடியிலையும் ஹெல்த்லேயும் இருக்கும். பட் ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, மைண்ட் அளவில் அவங்க ஒரு வேலை இருக்கும். தேர் பெல்லி ரிமைன் அண்டர் கண்ட்ரோல், அவங்களுடைய வயிற்று பகுதி அந்த தொப்பை இல்லாமல் இருக்கும், அது எப்பொழுதும் கண்ட்ரோல்டாக இருக்கும். அண்ட் இன் குட் ஷேப் ஈவன் ஆஃப்டர் பிகமிங் அ மதர், ஒரு தாயாக மாறினா கூட அவங்களுடைய வயிற்று பகுதி பெல்லி பகுதி அது ஷேப்பை மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா ஹெல்ப்ஸ் இன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் அ பர்சன். யோகான்றது வளர்ச்சியும் அடைய வைக்குது, இன்டெலிஜென்ஸ் அறிவுபூர்வ வளர்ச்சியும் அடைய வைக்குது, அதையும் வளர்க்குது அப்படின்றாங்க. ஹீ டெவலப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர், ட்ரைஸ் ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். மாதிரி யோகா அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்தையும் கூட அது முன்னேற்றத்தில் கொண்டு போகுது அப்படின்னு வளர்ச்சி அடைய வைக்குது அப்படின்றாங்க. யோகா மேக்ஸ் த மேன் அண்ட் விமன் செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள செல்ஃப் கண்ட்ரோல்டு பர்சனாக கொண்டு வைக்கிறது யோகா வைக்குதான். தே டு நாட் இண்டல்ஜ் இன் எக்ஸ்ட்ரீம்ஸ். அது எக்ஸ்ட்ரீம்ஸில் நம்மளை கொண்டு போய் விடாது. நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள கண்ட்ரோல்டாக, அவங்கள டிசிப்ளின்டாக வைக்கிது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண வைக்கிது. தேர் திங்கிங் இஸ் பியோர் அண்ட் ரிஃபைன்ஸ். அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய யோசனைகள் அப்படிங்கிறது தூய்மையானதாக இருக்குது அப்படின்னு. இட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் குட் மென்டல் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஹெல்த். அதே மாதிரி நல்ல ஒரு மனநிலையை ஃபிசிக்கலாகவும் சரி மனநிலையும் சரி நல்லா இயங்கிறதுக்கு அது உதவி செய்யுது அப்படி. யோகா கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஸ் அ ஹோல். சுவாசிக்கிற அந்த சுவாச கோளாறுகளை கூட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது நிறைய அதிகரிக்குது அப்படிங்கிறது தான்.
ஸோ சுவாசம் அப்படிங்கிறத அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக வைக்கிது. ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே எக்ஸேல் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் கூட உதவுது. இட் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் டு த ஹார்ட் அண்ட் லங்ஸ். அது இருதயத்துக்கும் நம்மளுடைய லங்ஸுக்கும் வந்து நல்ல பலத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. இட் பியூரிஃபைஸ் அது மாதிரி அண்ட் ரெகுலேட்ஸ் த பிளட் இன் த பாடி. நம்மளுடைய பாடியில் இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்குது. அதை வந்து ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்காக சீராக போகிறதுக்கு உதவி செய்யுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் இம்ப்ரூவ்ட், வில் பிகம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். அதே மாதிரி நல்ல பலத்தோடையும் ஸ்டேபிளாகவும் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. அடுத்தது, யோகா டெஸ்ட்ராய்ஸ் த காசஸ் ஆஃப் டிசீசஸ். யோகா வந்து எந்த காரணங்கள் இருந்தாலும் சரி அந்த காரணத்தெல்லாம் முறியடிச்சிருது. இட் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் த பர்சன் அகேன்ஸ்ட் டிசீசஸ். நோயிலிருந்து எந்த ஒரு மனிதனையும் இந்த யோகா அப்படிங்கிறது காப்பாற்றுதான். பாடி பிகம்ஸ் ஃபேஸ் ஃப்ரம் டிசீஸ் டு பி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. நம்மளுடைய உடல் வந்து நல்ல திடகாத்திரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால்? அதுவும் வந்து வியாதி இல்லாமல் யோகானால். த ஐசைட் இஸ் இம்ப்ரூவ்ட் கன்சிடரபிளி. இஃப் ஆல்ரெடி வீக் இட் பிகம்ஸ் பெட்டர். கண் பார்வை திறன் கூட அதிகரிக்குது அப்படின்றாங்க. Pranayam is an indispensable activity in yoga, which destroys the whole and total ailment of the body. The body becomes beautiful, clear, clean, strong, energetic and graceful. அந்த பிராணாயாமம் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து இந்த யோகாலேருந்து எடுக்கவே முடியாதான். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. அது வந்து முழுமையாக நம்மளுடைய உடலுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறது, ஒரு க்யூரை பண்ணும் அப்படின்ற மாதிரி. அது என்ன பண்ணுதுன்னா, அதை பண்ணும்போது நமக்கு சுத்தமான தெளிவான ஒரு சத்து உள்ள ஒரு எனர்ஜி உள்ள ஒரு என்விரான்மெண்ட், ஒரு பாடியை நமக்கு கொடுக்குதான். தெர் இஸ் அ மார்க்டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் டைஜஷன். அது மாதிரி நம்மளோட டைஜஷனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கு கிடைக்கிது. த மைண்ட் பிகம் கண்ட்ரோல்ட் அண்ட் ஸ்டேபிள். நம்மளுடைய மனது வந்து ஒருநிலைப்படுத்தப்படுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. த இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி இஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் டெவலப்டு. நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மெமரி பவர், ஞாபகத்திறன் எல்லாமே இதில் அதிகரிக்குது, முன்னேற்றத்தில் கொண்டு வராங்க அப்படின்றாங்க. Several systems in the world by which diseases can be cured and treated, but to cure diseases through yogasanas has no parallel. Yoga destroys the diseases and illnesses. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா வேர்ல்டில், டிசீசஸை க்யூர் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறையா வச்சு தான் நம்மளுடைய பாடியை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. மாத்திரைகள் கொடுக்குறாங்க, ஊசி கொடுக்குறாங்க, இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய இருந்தாலும் யோகாசனான்றதும் ஒரு அது வந்து டிசீஸ் வராமல், நோய் வகை வராத காப்பாற்றுது அப்படிங்கிறாங்க. ஜென்ரல் நோட்ஸ் ஃபார் ப்ராக்டிஷனர்ஸ். ஸோ ஜென்ரலாக என்ன, ப்ரீதிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் ப்ரீத் த்ரூ த நோஸ். தன் மூக்கள் வழியாக. சில பேர் வாயில் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாமல் மூக்கு வழியாக மாத்திரம் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யார் யார் யோகா பண்ணுறீங்களோ அவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜென்ரலான நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவேர்னஸ்ன்னும் போது ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல், சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல். உடல் அளவில், மனதளவில், எமோஷனலாக வந்து சில சைக்கிக்க, ஸ்பிரிச்சுவலாக எல்லாத்துலேயுமே ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேவை அப்படின்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸேஷன் வைல் ஃபீலிங் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி டயர்டு. ஃபிசிக்கலாக நான் டயர்டாக இருக்கேன்ப்பா, ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னும் போது அதில் ரிலாக்ஸேஷன்றது ஒரு நோட்டாக இருக்குது. சீக்வன்ஸு, இந்த ஆசனாக்கு அப்புறம் இந்த ஆசனா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, சீக்வன்ஸ் இருக்குது, அதன்படி போகணும். கவுண்டர் போஸ் கொடுக்கணும். ஃபார்வர்ட் டு பேக்வேர்ட், அதே மாதிரி பேக்வேர்ட் டு ஃபார்வர்ட், லெஃப்ட் டு ரைட்டு, இந்த மாதிரி நீங்கள் கவுண்டர் போஸ் கொடுக்குறதுன்றது முக்கியம். டைம் ஆஃப் ப்ராக்டிஸ், பிரம்மமுத்ரா 2 hours பிஃபோர் சன்ரைஸ். அதை சன்ரைஸ்
அதான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது பிரம்மபுத்திரா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், வெல் வென்டிலேட்டட் ரூம், காம் அண்ட் குவாய்ட். பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது நல்ல காற்றோட்டம் உள்ள இடமா, அமைதல் உள்ள இடமான இருக்கணும் அப்படின்னு. அவுட்டோர்ஸாக அப்படின்னா சரௌண்டிங் ஷுட் பி ப்ளசண்ட்டு. நீங்கள் வெளியில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சத்தங்கள் எதுவும் இல்லாமல் ப்ளசண்ட்டான ஒரு இடமா இருக்கணும். பியூட்டிஃபுல் கார்டன் வித் ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நல்ல மரங்களும் செடிகளும் பூக்களும் இருக்கிற இடமா இருந்தால் ரொம்ப நல்லது. பிளாங்கெட் நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. அடுத்தது க்ளோத்து, பாதிங்கு, எம்டி ஸ்டொமக்கு, அப்டமன், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நோ ஸ்ட்ரெயினிங், அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிகினர்ஸ் மே ஃபைண்ட் தேர் மசில்ஸ் ஆரம்பம் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏஜ் லிமிட் நம்ம சொல்லிட்டோம். அபவுட் 10 years டு ஆல் ஏஜ் குரூப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 12 yearsன்னு போட்டிருந்தாங்க, இங்கே அபவுட் 10 yearsன்னு போட்டிருக்காங்க. கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்னென்னா ஃப்ராக்சர்ட் போன், க்ரானிக் எயில்மெண்ட்ஸ், ஏற்கனவே ஃப்ராக்சர்ட் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இல்லை நிறைய அடிபட்டிருக்கு, ஸ்டொமக் அல்சர் இருக்குது, டிபி இருக்குது, ஹெர்னியா இருக்குது, அண்ட் ஹூ ரீகப்ரேட்டிங் ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து குணமாயிட்டு வந்துட்டுருக்கவங்க, இவங்க எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. டெர்மினேஷன் ஆஃப் ஆசனாஸ், இஃப் தேர் இஸ் எக்ஸசிவ் பெயின் இன் எனி பார்ட் ஆஃப் த பாடி த ஆசனா ஷுட் பி டெர்மினேட்டட் இமீடியட்லி. ஏதோ ஒரு பாடியில் பெயின் வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் ஆசனா செய்கிறத நிறுத்திடணும். லிமிட்டேஷன் ஃபார் விமனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. டியூரிங் த ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னென்சி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, சில ஆசனாஸை செய்யவே கூடாது. கிவ் த ப்ரெஷர் இன் த அப்டமினல் ரீஜன் ஷுட் பி அவாய்டட் பை விமன். அப்டமனில் வயிற்றுக்கு பகுதியில், அடிப்பகுதியில் நிறைய அழுத்தங்களை கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஆசனா செய்யக்கூடாது. அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்லேயும் ஆசனா செய்யக்கூடாது அப்படின்னு. பிகாஸ் த அன்டியூ ப்ரெஷர் எக்ஸர்டட் டியூரிங் ஆசனாஸ் மே காஸ் இன்க்ரீஸ் ப்ளீடிங். நீங்கள் ஏதாவது இது செய்கிறீங்க, ஆசனா செய்கிறீங்க அப்படின்னா ப்ளீடிங் வந்து அதிகரிக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு டாபிக் அப்படின்னும் போது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆசனாஸ். யோகாவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா, சைக்காலஜிக்கல். ஃபிசியாலஜிக்கல்னால் உடல் அளவில், சைக்காலஜிக்கல்னால் எமோஷன்ஸு கலந்தது, ஃபிசிக்கல், தெரப்பியூட்டிக், இது எல்லாமே பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிசியாலஜிக்கல் பெனிஃபிட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னா ஸ்டேபிள் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஈக்லிபிரியம். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நல்லா செயல்படுது அப்படிங்கிறது, அது ஸ்டேபிளாக இருக்குது. மாதிரி பல்ஸ் ரேட்டு, நம்மளோட நாடி துடிப்பு, நம்மளுடைய சுவாசம், இது எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. பிபி வந்து குறையுதான். கேல்வனிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ், ஜிஎஸ்ஆர் இன்க்ரீசஸ், நம்மளோட ஸ்கின்னோட ரெஸ்பான்ஸ் வந்து அதிகரிக்குது. தொட்ட உடனே இது வருது இல்லையா, அந்த மாதிரி. இஇஜி, ஆல்ஃபா வேவ்ஸ் இன்க்ரீஸ், அப்புறம் ஆக்டிவிட்டி டிக்ரீசஸ், இஎம்ஜி ஆக்டிவிட்டீஸ்லாம் டிக்ரீஸ் ஆகுது. எல்லாமே வந்து சயின்ஸ் டேர்ம்ஸாக இருக்குது. கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஃபங்க்ஷன், எண்டோக்ரைன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் நார்மலைசஸ். நீங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்டியோவாஸ்குலர், ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது, ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்டது, அது மாதிரி ஸ்டமக் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே அட்வான்டேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். கேஸ்ட்ரோ இன்ட்ரோ அப்படின்னும் போது வயிற்று பகுதி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அது மாதிரி நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பிபி டிக்ரீசஸ்ஸு இதெல்லாமே ஒரு பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா போதும். எஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ், அது மாதிரி ஸ்கெலிட்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி and joint range of motion increase, breath holding time increases, eye hand coordination and posture improves. இது அப்போ ஒன்றுமே நமக்கு வந்து கண், மூக்கு, காது, சுவாசம், இது எல்லாத்தையுமே போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. வெயிட் வந்து நார்மலைஸ் ஆகுதான், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டெடினஸ் இம்ப்ரூவ்ஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வர பெனிஃபிட்டில் நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸு, எல்லா பார்ட்ஸு, எல்லா இதையும் நம்ம எழுதிட வேண்டியதான். ஃபிசியாலஜிக்கல் பார்த்தாச்சு. அடுத்தது சைக்காலஜிக்கல்.
பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னும் போது கினஸ்தட்டிக் அவேர்னஸ் இன்க்ரீஸ், சொமேட்டிக் அண்ட் கினஸ்தட்டிக் அவேர்னஸ், நமக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்றாங்க. மூட் இம்ப்ரூவ்ஸ் அண்ட் சப்ஜெக்டிவ் வெல்பீயிங் இன்க்ரீசஸ், நம்மளுடைய மூடு சரியில்லைப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, மூடு சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, கரெக்டான வேலைகளை செய்யுது அப்படின்றது தான். இது எமோஷன் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் எழுதணும். செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஆர் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இன்க்ரீஸ், தன்னை பற்றின அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இல்லாமல் தன்னை பற்றி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, கருப்புனா கருப்பு, இதனால் என்ன இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணுறது. இதுதான் வந்து உண்மை அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறது. சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மற்றவங்களோட சில காரியங்களில் இணைந்து போகிறது. ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் டிக்ரீஸு, ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே அந்த எல்லாமே குறையுது. இது எல்லாமே எமோஷனில் வந்துடும். டிப்ரெஷன் இது எல்லாமே. ஹாஸ்டிலிட்டி டிக்ரீசஸ், கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும், அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கும், கவனம் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். லேர்னிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்ஸஸ், அது மாதிரி கற்றலுக்கான இது திறன் அதிகரிக்குது. சிம்பிள் கோடிங் இம்ப்ரூவ்ஸ், டெப்த் பர்செப்ஷன், ஃப்ளிக்கர் ஃபியூஷன் ஃப்ரீக்வன்சி இம்ப்ரூவ்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ் டு அப்டைன் மென்டல் கண்ட்ரோல், மனதளவில் அவங்க கண்ட்ரோல்டாக இருக்கிறது. யோகாசனா இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபோக்கஸிங் அவர் மைண்ட் இன் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால அதை செய்ய முடியும். சில பேரால் இந்த எண்ணெயை கரெக்டாக ஊற்று அப்படின்னா கூட ஊற்ற முடியாது, அந்த ஃபோக்கஸ் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் அந்த ஃபோக்கஸ் உண்டு பண்ணுறதுக்கு அந்த யோகான்றது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஃபிசிக்கல், இட் டெவலப்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டியை இதில் டெவலப் பண்ணி கொடுக்குது. ஒரு பர்சனை எப்பொழுதுமே யங்காகவே வச்சுருக்கோம், என்றும் இளமை அப்படின்னு வச்சுருக்கோம். ஸ்ட்ரென்தன்ஸ் த ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் அண்ட் பேக் மசில்ஸ், நம்மளுடைய மசில்ஸை அது ஸ்ட்ரென்தன் பண்ணு. ஃபிசிக்கல் பாடியில் நீங்கள் என்னென்ன இருக்கோ, ஜாயிண்ட்டு, மசில்ஸு, ஹிப்பு, ஆங்கிள், நீ, இதில் இருக்க பெயின் எல்லாம் வெளியே எடுத்துரும். அப்டமன் ரீஜனு, வெர்டிப்ரல் காலம், ஸ்பைனல் கார்டு, என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா கொண்டு வந்துடும்னு எழுத வேண்டியதான். இட் வில் என்லார்ஜ் த thoracic cavity, அது மாதிரி பேக் அண்ட் அப்டமன் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணது. அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் இன் த ஹிப் ஜாயிண்ட்டு. ஹிப் ஜாயிண்ட்டில் இருக்கிற எல்லா மசில்ஸு, எல்லா மூமெண்ட்ஸு, எல்லா டைரக்ஷன்ஸையும் அது கொடுக்குது. அது மாதிரி பேலன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு பவரையும். அது மாதிரி ஸ்பைனல் அதை லூசன் பண்ணுது, காலம்ஸு. ஒரு எக்ஸஸ் ஃபேட் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுது. ஆங்கிளில் அது மாதிரி டென்ஸில் த மசில்ஸ் ஆஃப் த லெக்ஸ் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸ்பைனல் கார்ட் க்ரோத், இதெல்லாமே போனோட க்ரோத் எல்லாத்தையும் அது ப்ரொமோட் பண்ணுது. தெரப்பியூட்டிக் அப்படின்னும் போது கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணுது. இல்லை இன்டைஜஷன் இருக்குதுன்னா அதை க்யூர் பண்ணுது. முட்டி வலி இருக்குது அதை க்யூர் பண்ணுது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் எழுதி க்யூர் பண்ணுது அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். அதாவது கான்ஸ்டிபேஷன், அப்புறம் முட்டி வலி, அதுக்கப்புறம் வயிற்று வலி, அப்புறம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, நர்வஸ் டிபிலிட்டி, டயபெட்டிஸ் க்யூர் பண்ணிடும், தலைவலியை க்யூர் பண்ணிடும், ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும், பேக் ஏக்கு, முதுகு வலி, கால் வலி, என்னென்ன வலி இருக்கோ எல்லா வலியும் போட்டுற வேண்டியதுதான். மென்சுரல் டிஸார்டர் இருக்குது, வெரிகோஸ் வெயின் இருக்குது, ஹெட்டேக் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, மென்சுரல் டிஸார்டர் இருக்குது, குட் ரெமெடி கொடுக்கும். மாதிரி டைஜஷனை சீர்படுத்தும். அது மாதிரி ஸ்லிப்டு டிஸ்க்கு மாறி போயிடுச்சுன்னுவாங்க, அது எல்லாத்தையும் மாற்றி கரெக்டாக நேராக கொண்டு வந்துடும். குட் ஆசனா ஃபார் நெக் பெயினுக்கு நல்ல ஒரு ஆசனா இருக்குது. நெக் பெயினுங்கிறது ஒரு டிஸார்டர், ஸோ அந்த வியாதி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். வெர்டிப்ரல் டிஸார்டர் அதை மாற்றுது. பேரலிட்டிக் அதை மாற்றுது, கை கால் வராமல் இருக்குது, ஒரு கால் இல்லை அந்த இது. அப்புறம் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் க்யூரிங் இம்பார்ட்டன்சி, அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டு குழந்த இல்லாமல் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது கொடுக்குது அப்படின்றது. ஆர்த்ரைட்டிஸை க்யூர் பண்ணுது, வெர்டிப்ரல் டிஸார்டரை க்யூர் பண்ணுது, அசிடிட்டி இருக்கா, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, ஹார்ட் டிசீஸ் இருக்கா, ஆங்ஸைட்டியை லோவர் பண்ணுது, ஸ்டிஃப் பேக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துமா. வெர்டிப்ரல் டிஸார்டர்ஸு, அதுக்கப்புறம் லிவரு, க்யூர்ஸ் நீ எலிமெண்ட்ஸ், மறுபடியும் முட்டி வலி, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா எல்லா வியாதியும் எழுதுனீங்கன்னா அது தெரப்பியூட்டிக். அதே மாதிரி எல்லா ஃபிசிக்கல் இதையும் எழுதுனீங்கன்னா காஃப் மசிலு, இந்த மசிலு, ஜாயிண்ட்டு, போனு இதெல்லாம் எழுதுனீங்கன்னா ஃபிசிக்கலு பாடியை பற்றி தான். அடுத்தது சைக்காலஜியை பற்றி எழுதுறீங்க. சைக்காலஜின்னும் போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது முதல்ல வந்துடும். ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் எழுதிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்டு அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னும் போது பெனிஃபிட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் இந்த எல்லா சிஸ்டமும், எல்லா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் என்னென்ன டாக்டர் உங்களுக்கு தெரியுமோ, ஆர்த்தோ டாக்டர், எல்லா டாக்டரு என்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட வேண்டியதான். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அதை ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா இல்லை பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லிடலாம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.